திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். பசிபிக் பெருங்கடலில் ஏற்பட்டிருக்கிற தீவிர எல்னினோ கால நிகழ்வுகள் நிமித்தமாக தற்போது தேசத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக அது அறிவிக்கப்பட்டு அது நிமித்தமாக வருகிற ஆண்டு வரையிலும் குறைவான மழை மட்டுமல்ல, அதிகப்படியான வெப்பம் மட்டுமல்ல, வறட்சி, உணவு பற்றாக்குறை ஆகிய பாதிப்பு இந்திய தேசத்தில் ஏற்படக்கூடும் என்று சொல்லி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதை குறித்த செய்தியை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இதற்காக நாம் கருத்தாக தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். இன்று மாத்திரமல்ல, தொடர்ந்து ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் இந்த எல்னினோ என்று சொல்லப்படுகிற நிகழ்வு என்பது பசிபிக் பெருங்கடலின் மத்திய மற்றும் கிழக்கு பூமத்திய ரேகை பகுதியில் கடலின் மேற்பரப்பில் அதிகப்படியான வெப்பநிலை பதிவாவதே இதன் காரணமாக நிகழ்கிற நிகழ்வாக இருக்கிறது. ஆகவே இந்த எல்னினோ என்று சொல்லப்படுகிற நிகழ்வானது தீவிர எல்னினோவாக மாறி அது நிமித்தமாக தேசத்திலே மிகப்பெரிய மழை பற்றாக்குறை உண்டாகும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஏனென்றால் 1951 ஆண்டிற்கு பிறகு அதிகப்படியான வலுவான எல்னினோ நிகழ்வுகள் 6 தடவை மாத்திரம் நிகழ்ந்திருப்பதாக கூறப்படுகிறது. அப்படி போன்ற நிகழ்வுதான் இது. ஆகவே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நிகழும் பொழுதெல்லாம் அதிகப்படியான மழை பற்றாக்குறை ஏற்பட்டு அது நிமித்தமாக வறட்சி, பஞ்சம், இன்னும் பலவிதமான உணவு பற்றாக்குறை ஏற்படக்கூடிய அபாய சூழ்நிலை இருப்பதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்ல, 8 முதல் 10% வரை மழை குறைவாக பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தேசத்தில் எப்பொழுதெல்லாம் இயற்கை பேரிடர்களால் உண்டாகிற அழிவுகள், பாதிப்புகள், குறைவான மழை, அதிகப்படியான வெப்பம் இப்படி நேரிடும் பொழுது தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு தேசத்திற்கு சேமத்தை கொடுக்க முடியும். ஆகவே இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த காலநிலை மாற்றத்தினால் உண்டாகிற பாதிப்புகளை குறித்து நோவா என்று சொல்லப்படுகிற மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி அமைப்பு, வளிமண்டல நிர்வாக தேசிய பெருங்கடல் ஆராய்ச்சி அமைப்பானது தன்னுடைய அறிக்கையில் கணித்திருக்கிறபடி இது நிமித்தமாக 63% அதிகமாக வெப்பநிலையினுடைய அதிகரிப்பு, அதிகப்படியான வெப்ப காலநிலை பதிவு இருக்கும் என்று கூறியிருக்கிறது. ஆகவே இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்தியாவிலே குறிப்பாக மத்திய பிரதேசம், கர்நாடகா, சத்தீஸ்கர், குஜராத், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் 150 முதல் 200 மாவட்டங்கள் அதிகப்படியான பாதிப்புக்குள்ளாகும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தென் பகுதியிலும் கடலோர பகுதிகளில் அதிகப்படியான வெப்பநிலை பரவுவது நிமித்தமாக பாதிப்புகள் ஏற்படலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாட்டிலே தென்மேற்கு மழை தாமதமாகி குறைவாகவே பதிவாகி இருப்பது நமக்கு தெரிந்த காரியம். ஆகவே ஆண்டவர் தேவையான ஆசீர்வாதமான மழையை கொடுக்க தேவ பிள்ளைகள் நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தேசத்துக்கு சேமத்தை கொடுத்து இந்த அழிவுகளிலிருந்து நம்மை பாதுகாக்க முடியும். ஆகவே இந்த காரியத்திற்காக ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிற ஆண்டவரை அறிவிப்பை ஆண்டவரை உங்கள் பாதப்படியிலே வைத்து ஜெபிக்கிறோம். எல்னினோ என்று சொல்லப்படுகிற நிகழ்வானது பசிபிக் பெருங்கடலில் தீவிர எல்னினோவாக மாறி அது நிமித்தமாக இந்தியாவின் ஆண்டவரை மழை பற்றாக்குறை ஏற்பட்டு பஞ்சம், ஆண்டவரே அதிகப்படியான வெப்பத்தினுடைய தாக்கம், இன்னமும் விவசாயத்தில் பாதிப்பு,
உணவு பற்றாக்குறை என்று ஏற்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற அந்த செய்தியை ஆண்டவரை உங்கள் பாதப்படியில் வைத்து ஜெபிக்கிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என் முகத்தை தேடுவார்கள் ஆகில் நான் அவர்கள் ஜெபத்தை கேட்டு தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரை நாங்கள் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்திற்கு தேவையான ஆசீர்வாதமான மழையை எல்லா பகுதியிலும் கொடுக்க, ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட உம்முடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறோம். தேசத்திலே சிந்தப்பட்டிருக்கிற இரத்தங்களுக்காக ஆண்டவரை நாங்கள் மன்னிப்பு கோரி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவையான ஆசீர்வாதமான மழை தென் பகுதியிலும் ஆண்டவரே நல்ல ஒரு தென்மேற்கு பருவமழை ஆண்டவரை நாங்கள் பெற்றுக்கொண்டு விவசாயம் ஆசீர்வதிக்கப்பட, நீர் பற்றாக்குறை வராதிருக்க உம்முடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரை, நீங்கள் சொல்ல ஆகும், நீங்கள் கட்டளையிட நெருக்கும். இயற்கையெல்லாம் உடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டிருக்கிறது. நீரே சர்வ சிருஷ்டி கர்த்தா, அற்புதத்தை செய்து ஆண்டவரே எங்கள் தேசத்தை ஆசீர்வதிக்க, சேமத்தை கொடுக்க ஆண்டவரே நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.